ஒர்க்கர் ஏ டேக்ஸ் 8 hours டு அ ஜாப். ஏன்ற ஒர்க்கர் வந்து 8 hours ஆகுது ஒரு வேலையை முடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா பெர் ஹவருக்கு அவங்களால எவ்வளோ முடிக்க முடியும்னா 1/8. அதேமாரி பீன்ற ஒருத்தர் வந்து 10 hours ஆகுது ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். அப்போனா நான் 1 hourக்கு அவர் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார்? 1/10. 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து எவ்வளோ 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 நாளில் அவங்களால முடிய முடியும், அதாவது எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து பெர் டே, அதாவது இங்கே வந்து பெர் ஹவர் கொடுத்துருக்காங்க. பெர் ஹவருக்கு எவ்வளோ? ஒர்க்கர் ஏ டேக்ஸ் 8 hours டு அ ஜாப். ஒர்க்கர் ஏ வந்து 8 hours ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாரு. அவர் வந்து அதாவது பெர் ஹவருக்கு எவ்வளோ முடிச்சிருக்காருன்னா பெர்னா ஒன் ஹவர்னு எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு 1/8 முடிச்சிருப்பார். அதேமாதிரி ஒர்க்கர் பி வந்து 10 ஹவர்ஸ்க்கு ஆகுதுன்றாங்க. அப்போ 1/b = 1/10. 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு பெர் ஹவர் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன், டோட்டல் ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, ரெசிப்ரோக்கல் திரும்பி பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 1/a + b கண்டுபிடிச்சிட்டு a + b நம்ம என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 + ரெசிப்ரோக்கல் என்ன பண்ணுவேன், 1/8 + 1/10. எல்சிஎம் வந்து எடுத்தோன்னா 1/8 + 1/10 என்ன வரும்? 8 வந்து இங்கே போகும், 10 வந்து இங்கே போகும். அப்போ எங்கே வரும்? ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், மேலே ப்ளஸ் பண்ணணும், கீழே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 8 + 10 18, கீழே வந்து 80. ஓகேவா? 2 9s ஆர் இது வந்து என்னது 2 9s 40, 2 4s ஆர் 8. ஓகேவா? அப்போ வந்து என்னது பெர் ஹவருக்கு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகும்னா என்னது 40/9 ஆன்சர். இல்லைனா இப்போ நம்ம ஆல்டர்னேட்டாக கண்டுபிடிக்கணுன்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எங்கே மேலே அடிஷன் மல்டிப்ளிகேஷனை நம்ம டேரெக்டாக போடணுன்னா மல்டிப்ளிகேஷன் அடிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் அடிஷன், மேலே மல்டிப்ளிகேஷன் வரும், கீழே அடிஷன் வரும். டேரெக்டாக என்னது, கொஷினில் 8 இருக்கா, 10. அப்போ வந்து என்னது 8 × 10/8 + 10 டேரெக்டாக கூட வந்துடும் ஸ்பீடாக. 8 × 10 அது 80/18. அப்போ என்ன வரும் 40/9. 40/9 இது ஆன்சர். இது வந்து ஸ்பீடாக போடணுன்னா கூட வந்துடும். ஸ்டார்டிங் தான் ஸ்டெப்ஸ், இது வந்து வேணால் வந்துடும்.